நீங்கள் இருதயத்தை திறந்து உங்களுடைய வார்த்தைகளை இருதயத்தில் பதிய பண்ணுவீர்களாக ஆண்டவரே. வார்த்தை கேட்கப்படுவா எங்கள் செவிகளுக்கு திறந்து விடும் ஆண்டவரே. ஆண்டவரே வேற ஏதாவது காணப்பட வேண்டும் ஆண்டவரே. அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய அசிபங்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. காண செய்வதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சம்பவங்களை காணிக்கைகளையும் ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சங்கீதம் 113 அதிகாரம் வசனம் 1-9 வரை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரை துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்பட கடவுது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. உன்னதங்களில் வாசப்படுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியில் உள்ளவர்களை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். மனைவியை சந்தோஷமான நற்சாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. Hallelujah. 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 ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சொல்றேன். அவங்களோட அழைக்குது. சரிங்களா? குட் மார்னிங். எல்லாத்துக்கும் சோஸ்தரம். சரிங்களா? எல்லாத்தையும் நம்ம என்ன செய்வோம்? பார்த்து இயேசு நல்லவர் நம்ம சொல்றோம். சரிங்களா? சரிங்களா? புரியுமா? இயேசு நல்லவர். தட்டி பக்கத்துல அப்படி நடந்து போய் இயேசு நல்லவர் நம்ம சொல்லுவாங்க. இயேசு நல்லவர். ஹalleluya. ஹalleluya. இயேசு நல்லவர். தட்டி பார்த்து ஆராதிங்க. இயேசு நல்லவர் சொல்லுங்க. ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். வாய்களை திறந்து கைகளை கொடுத்து இயேசு நல்லவர் சொல்லுங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன காரியம் நடந்திருக்கலாம், நேற்று நடந்திருக்கலாம், இப்ப நடந்திருக்கலாம். சரிங்களா? எல்லாத்தையும் மறந்து எல்லா காரியங்களும் மறந்துட்டு அதை நோக்கி மட்டும் நம்ம பார்ப்போம். அவரோட இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம பார்ப்போம். உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்ரீகதோலோ கைகளை உயர்த்தி நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம். பக்கத்தில் யாரையும் பார்க்காதவருக்கு வெட்கப்படாதவருக்கு ஏசப்பா வெட்கப்பட்டு நம்ம ஆராதிக்க கூடாது. தைரியமா நம்ம ஆராதிக்கணும். சரிங்களா? ஜியானவரே எவ்வளவு கண்ணீர் இருக்கலாம், எவ்வளவு வேதனை இருக்கலாம், ஆண்டவர் நோக்கி பாருங்க. ஆண்டவர் அத்தனை தேவனா இருக்கார். உங்களுக்கு திருப்பி தூக்கி தேவனா இருக்கார். நன்றி துதிக்கிறோம். நன்றி
இன்னைக்கு இந்த வாய்க்கு திறந்து பாருங்க. ஆண்டவர் எல்லா காரியத்தையும் சரி பண்ணுங்க. பாருங்க. ஒருவருக்கே செலுத்துகிறோம் துதியோம் கனவோம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் துதியோம் கனவோம் மகிமை துதிகளுக்கு பாத்திரரே
ஆமென் ஆமென் ஹalleluya. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க பாக்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? 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 ஹalleluya. ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க இயேசு நல்லவர். தட்டி சொல்லுங்க இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். ஹalleluya. நினைத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. நான் நம்பிடும் தேவன் பயமே எனக்கு இல்லையே. நினைத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. நான் நம்பிடும் தேவன் பயமே எனக்கு இல்லையே. எதுக்கும் நம்ம பயப்படணும். சரிங்களா? கையில ஊற்றி பயமில்லை சொல்லுங்க. சரிங்களா? எல்லாம் சொல்லுங்க பாருங்க. சரிங்களா? பயமில்லை பயமில்லை
இதுக்கும் நம்ம பயப்படக்கூடாது. சரி, எத்தனை பேர் பயத்தோட இருக்கோம்? எத்தனை பேர் பயத்தோட இருக்கீங்க? இன்னைக்கு ஆண்டவர் எல்லா பயத்தையும் தூக்கி போடுவாங்க. சரிங்களா? 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 அப்படியா? ஹalleluya நம்ம சொல்லுவாங்க. ஹalleluya சொல்லுவாங்க. திரும்ப பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சாவி கர்த்தருடைய பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சாவி கர்த்தருடைய பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சாவி கர்த்தருடைய பயமில்லையே. நம்ம கூட சேனைகள் கர்த்தர் நம்ம கூட இருக்கார். எதுக்கு நம்ம பயப்படக்கூடாது? சேனைகள் கர்த்தர் நம்ம கூட இருக்க தேவனா இருக்கார். சரிங்களா? சேனைகள் கர்த்தர். சரிங்களா? சும்மா ஒரு தேவன் கிடையாது. ஏதோ சும்மா இங்க உட்கார்ந்து நம்ம உட்கார்ந்து தேவன் கிடையாது. நம்ம கூட இருக்க தேவன் சேனைகள் கர்த்தர். சரிங்களா? சேனைகளின் கர்த்தர் அவர் நம்மோடு இருக்கின்றார். சேனைகளின் கர்த்தர் அவர் நம்மோடு இருக்கின்றார். ஹalleluya. செய்யற காரியங்கள் எல்லாமே ஆண்டவர் பார்க்கிறார். உங்க செயல்ல உங்க ஆக்ஷன்ல தான் எல்லா காரியங்களும் நீங்க போகுது. சரிங்களா? ஜெயம் கொண்டே ஜெயம் கொண்டே சாத்தானே ஜெயம் கொண்டே எல்லா கையில அசைவுமாக ஜெயம் கொண்டே ஜெயம் கொண்டே சாத்தானே ஜெயம் கொண்டே இன்னும் ஜெயம் கொண்டே ஜெயம் கொண்டே சாத்தானே ஜெயம் கொண்டே ஜெயம் கொண்டே
தேவ பிரசனமானது எங்களுக்கு தேவையானது. உங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவையானது. ஸ்ரீராம கையிலே கருணையை உயர்த்தி ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா நன்றி. தேவா பிரசன்னமே இரண்டாம்
வரவேண்டும்
என்று சொல்லுகிறோம் ஆவியானவரே. பல காலங்களிலும் உயர்த்துகிறோம். நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. மற்றவர்கள் இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. We give you all the praise. We give you all the glory. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சொல்லலாம். ஆமென். ஆமென். நம்ம ஆண்டவருக்கு நல்லா கற்றுக்கொள்வோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உட்காராதீங்க, உட்காராதீங்க. ஒன்றும் ஆராதனை முடியல. சரி, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பயம் இல்லை அப்படிங்க. நீங்க ட்ரம் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க, கீபோர்ட் எடுத்து வச்சுட்டீங்க. நான் வச்சுக்கிட்டு போவது சரிங்களா? வச்சுக்கிட்டு நடந்து இருக்கிறேன். சரி, பக்கத்து வாசலுக்கு பயம் இல்லை. ஜார்ஜ் பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லைன்றாரு. ஆனால் எங்கேயோ பயத்தோடு ஆராதனை செய்யப்பட்டு சரிங்களா? சரி, இந்த காலை வேலையில மறுபடியும் பாடலாம் பாட போறோம். ஆனால் கொஞ்சம் ஆக்ஷனோட பாட போறோம். சரிங்களா? கொஞ்சம் ஆக்ஷனோட. அது எப்படின்னாக்கா பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. முடியுமா? முடியுமா? இவங்க ரொம்ப ஹைக்கி இருப்பாங்க. அந்த கவனிச்சு சரிங்களா? சரிங்களா? ஓகே, என்ன செய்யுங்க? பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. ஓகேவா? ஓகேவா? முன்னாடி பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. ஓகே, கடைசி ஓகே பாஸ் கடைசி நல்லா சாப்பிட்டு நல்லா செய்யுங்க. ஒரு நாய் சரிங்களா? இன்னொரு செய்தி பார்க்க ட்ரை பண்ணலாம். பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணி பார்த்தா பாதம் இருக்கும். முடியுமா? செக் பண்ணி பார்த்தா கொஞ்சம் பேக்கப் பண்ணிருக்காங்க. கீழமாக இருக்கு. ஓகே, 1 2 3. பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. ஓகே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லை. பயமில்லை, பயமில்லை. சரிங்களா? இன்னொரு வாட்டி சரிங்களா? சிரிச்ச முகத்தோட சொல்லுங்க. சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சாமி கர்த்தருண்டு. நம் சாமி கர்த்தருண்டு. நான் ரீடிங் சமாதிக்கனா? ஒரு ரீடிங் சமாதிக்குவோம். எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லை. ஓகே, சரிங்களா? 1 2 3 go. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லை. ஓகே, இப்போ கை மட்டும் தான் ஆடுச்சு. இப்போ கொஞ்சம் உடம்பு ஆடலாம். புரியுமா? ஓகே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. உடம்பு சேர்த்து வயிறு கொஞ்சம் குறுக்கல் சொல்லிடணும். ஓகே, உடம்பு கொஞ்சம் ஆடணும். ஓகே, முதல் ட்ரையல் பார்த்துருவோம். என்ன புசு புசு சரிங்களா? ஓகே, கவலையை மறந்துருங்க. ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்வார். நாம சொல்லலாமா? சரிங்களா? அப்ப இப்படி செய்யறப்ப கொஞ்சம் உடம்பு ஆடணும். ஓகே, ட்ரையல் பார்த்துலாம். 1 2 3 go. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. Say
பாருங்க, எலியாலாம் குதிச்சாரு. பாத்தீங்களா? கொஞ்சம் குதிச்சு ஆடி பாருங்க. இந்த ஹார்ட்ல சில அந்த நேரத்துல அந்த ரத்தம் ஒன்று சரியா ஓடாது. கொஞ்சம் குதிச்சீங்கன்னா அது கொஞ்சம் புஷ் பண்ணும். அது புஷ் பண்ணி ரத்தம் ஒரு டக்குல ஓடும். அப்புறம் வியாதி அப்படியே ஓடிக்கலாம். இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? மறுபடியும் செய்யலாமா? 1 2 3 go. பயமில்லை 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 யுத்தம் செய்வார் குதிச்சு பயமில்லை 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 எனக்காக யுத்தம் செய்வார் ஓகே. பயமில்லை 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 எனக்காக யுத்தம் செய்வார் பயமில்லை சிறுகுட்டமே, சிறுகுட்டமே நீ பயப்படாதே. சிறுகுட்டமே ஒன்றும் பயப்படாதே. சிறுகுட்டமே, சிறுகுட்டமே, சிறுகுட்டமே நீ பயப்படாதே. நடந்து கொண்டு சொல்லலாமா? சிறுகுட்டமே, ஒன்றும் பயப்படாதே. நடந்து போய் இடுப்போடு சேர்ந்து சுத்தி யோசனை பாடுற வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இடுப்போடு சேர்ந்து சுத்தி சொல்லலாமா? இன்னொரு வாட்டி பயமில்லை. காத்துல சொல்லுங்க, காத்துல
பயமில்ல பயமில்ல பயமில்லையா பயமில்ல பயமில்லைன்னு காத்துல சொல்லுங்க காத்துல சொல்லுங்க பயமில்ல 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 பயமே இல்லை பயமில்ல 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 பயமே இல்லை பயமில்ல 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 பயமே இல்லை வீட்டு கண்ணாடிலாமா பயமில்ல 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 கடைசியில் சொல்லுவாங்க பயமே இல்லை பயமில்ல 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 பயமே இல்லை பயமில்ல 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 பயமே இல்லை பயமில்ல பயமில்ல பயமே இல்லை மியூசிக்கோட ஓகேவா ஒரு வாட்டி ஓகேவா 1 2 3 கோ பயமில்ல 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 பயமே இல்லை பயமில்ல பயமில்ல பயமே இல்லை சந்தோஷம் 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 சந்தோஷம்
இருக்கிறீங்களா? மூச்சு வாங்காத ஆராதனையா இருக்கக்கூடாது. மூச்சு வாங்குற ஒரு ஆராதனையா இருக்கணும். சொல்லலாமா? சொல்லலாமா? சந்தோஷம் 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 சந்தோஷம். பக்கத்துல காதல் சொல்லுங்க. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். பக்கத்துல யாரு இருக்கா பாருங்க. பக்கத்துல யாராவது காது பிடிச்சுங்களேன். காது நான் சொல்ற தோணு அதே எனர்ஜி. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். சந்தோஷம் சந்தோஷம் சொல்லு காது சொல்லு. சந்தோஷம் அப்படியே காலிக்கே வைங்க. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். நான் சொல்ற டோன்ல சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். சவுண்ட் ஏறணும். சந்தோஷம் 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 தேவனுடைய சமூகத்துல பார்த்திருக்கலாம். அப்பா வீட்டுல எப்பொழுதும் அப்புறம் பாப்பா ஃப்ளோர் இருந்துச்சுன்னா பாடிக்கலாம். சரிங்களா? பாடுறீங்களா? சரிங்களா? வெரி சிம்பிள். என்ன பாருங்கள. சரி, நீங்க யாரும் பைபிள் திறக்க அப்படியே என்ன பாருங்க. பிள்ளைங்க யாரும் படிக்கலாம். ஓகே, பிள்ளைங்க அப்படியே ஓடுங்க. ஓகேவா? மா இங்கே வந்துருமா? சரியா? சரி, ஓகே. நீ பார்க்குறீங்களா? ஆல்ரைட். சரி, பக்கத்தில் காதல் சொல்லுங்க. சந்தோஷம் காதல் சொல்லுங்க. சந்தோஷம் சந்தோஷங்கிற வார்த்தையை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சந்தோஷம் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டு ரொம்ப நாளா நம்ம வார்த்தை இருக்கு. ஒரு பார்த்து சொல்லுகிறேன். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம எப்பொழுதுமே ஆனந்தமாய் சந்தோஷமாய் உலகத்துல என்ன நடந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, எப்படிப்பட்ட பாடுகளை போனாலும் சரி, சந்தோஷத்தை மட்டும் நம்ம இழந்துடவே கூடாது. நாம் சொல்லலாமா? வேற வசனம் இப்படி சொல்லுகிறது. ஒரு நாள் பைபிள் படிக்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? பைபிள் படிக்கிறவங்க ஒரு ஆள் இருக்கு. நான் ஒரு வசனத்தை சொல்றேன். 2 கொரிந்தியர் புத்தகத்துல 7வது அதிகாரம் 4வது வசனம். சரிங்களா? 2 கொரிந்தியர் chapter 7 verse 4. பவுல் இப்படி சொல்லுகிறார், என்னுடைய துன்பத்திலேயும் என்னுடைய கஷ்டத்திலேயும் நான் மிகுந்த தைரியத்தோடு உங்களுக்கு பேசுகிறேன். உங்களை குறித்து மிகவும் நேர்மை பாராட்டுகிறேன். ஆறுதல் நிறைந்திருக்கிறேன். எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவங்களிலும் பரிபூர்ண சந்தோஷத்தினால் நாங்கள் வாழுகிறோம். இருக்கிறீங்களா? பல போராட்டங்கள் இருந்துச்சு, பல விதமான கஷ்டங்கள் இருந்துச்சு, பல விதமான தோல்விகளை பவுல் சந்தித்திருந்தார். அவருடைய ஊழியத்துல போன இடத்துல செய்த காரியங்களை பல விதமான சவால்களை சந்தித்திருந்தாரு. ஆனா பவுல் சொல்றாரு, இது எல்லாத்துலயுமே எனக்குள்ள இருக்கிற சந்தோஷம் நீடித்திருந்தது. நாம சொல்லலாமா? என்னை விட்டு இந்த சந்தோஷத்தை யாராலையுமே எடுக்க முடியல. எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவங்களிலும் பரிபூர்ண சந்தோஷமாய் இருக்கிறேன். எனக்கு உண்டான பல போராட்டங்கள் மத்தியில நான் சந்தோஷமாய் இருக்கிறேன். ஐயா, நீங்க
எவ்வளவு பெரிய பிரச்சனை ட்ரையல்ஸ் வந்தாலும் எனக்குள்ள என்ன இருக்குதா, நான் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன். ஐயா, நல்லா இருந்து சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னா அது உலகம் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு சந்தோஷமாய் காணப்படலாம். ஆனா எதுவுமே இல்லைனாலும் நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா அந்த சந்தோஷம் ஆண்டவர்கிட்ட இருந்து வருகிற ஒரு சந்தோஷம். நான் சொல்லலாமா, இருக்கிறீங்களா? எல்லாம் இருந்துச்சுன்னா இனி பாருங்களேன், பணம் இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, மேபி அந்த பணம் அவங்களுக்கு அந்த சந்தோஷம் கொடுக்கும். பணம் இல்லாதவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. யார் அந்த பணத்தை அந்த சந்தோஷத்தை அவர்களுக்கு கொடுத்தார்? இந்த மத்திய காலை வேலையில நீங்களும் நானும் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளணும். பவுல் சொல்லுகிறது போல உபத்திரவம் உண்மைதாங்க, கஷ்டம் உண்மைதான், அவமானங்கள் உண்மைதான், கண்ணீர்கள், வேதனைகள், பாடுகள் அது நிஜமானது. ஆனா எனக்குள்ள இன்னும் என்ன இருக்குது? சந்தோஷம் இருக்குது. எனக்குள்ள இன்னும் அந்த பரிபூர்ண ஆனந்தம் இருக்கிறது. ஐயா, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சந்தோஷத்தை கெடுக்க யாராலையும் எதுக்காகவும் நீங்க என்ன செய்யக்கூடாது, விட்டு கொடுக்க கூடாது. பாருங்க, இந்த சந்தோஷம் எங்கிருந்து வந்தது, யாருக்கிட்ட இருந்து பவுலுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் எங்கிருந்து வரப்போகிறது, யாருக்கிட்ட இருந்து வரப்போகிறது என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வசனம் இப்படி சொல்லுது. லூக்கா புத்தகத்துல 6வது அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனம். லூக் 6வது அதிகாரம் 22 23வது வசனம். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது யாரு இவங்களுக்கு இந்த சந்தோஷத்தை குறித்து வெளிப்படுத்தினா தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தோஷத்தை குறித்து இவர்களுக்கு போதிக்கிறார். இன்னைக்கு நாங்க உங்களுக்கு போதிக்கிற மாதிரி அன்னைக்கு சந்தோஷத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? சந்தோஷத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. சந்தோஷத்தை ஒரு ஆளுகிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. சந்தோஷமா இருப்பா, சந்தோஷம்னா ஒரு விஷயம் இருக்குது, அது உனக்கு தெரியுமா இல்ல நீ மறந்துட்டியா? சந்தோஷம், ஜாய், ஜாய்ஃபுல், ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது இந்த உலகத்துல. அதை நீ மறந்துட்டியா அல்லது மறக்கப்பட்டு போய் கிடக்கிறதா அல்லது புதஞ்சி போய் கிடக்கிறதா? சந்தோஷம் என்கிற ஒரு வார்த்தை இந்த உலகத்துல இருக்குது, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன செய்றாரு? ஹாப்பினஸ், ஜாய் என்ன செய்றாரு? இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. மாலை வேளையில போய் பார்த்து காலை வேளையில உங்களுக்கு நான் மறுபடியும் சந்தோஷத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு ஜெயிலிருந்து மறுபடியும் சந்தோஷத்தை உங்களுக்கு நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துவதற்காக நான் வந்திருக்கிறேன். நீ சந்தோஷமா இருக்கணும், நீங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும். ஒருவேளை எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்வதற்காக தான் நான் இந்த காலை வேளையில உங்க மத்தியில நான் இருக்கிறேன். ஆண்டவர் அழகா தெளிவா சொல்றாரு. என்னோட ஜனங்கிட்ட சொல்லு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆராதனை செய்யும் பொழுது நான் எல்லாரையும் பார்த்தேன். ஆண்டவர் நிறைய காரியங்கள் என்னோட பேசிக் கொண்டிருந்தார். அப்பதான் சொன்னாரு, என் ஜனங்களுக்கு மறுபடியும் சந்தோஷத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணு அப்படின்னு. நான் சொல்றேன், மன மகிழ்ச்சியை மறுபடியும் நீ எடுத்து பேசு அப்படின்னு. காலை வேளையிலே பார்த்து சொல்லுகிறேன், இந்த சந்தோஷம் நமக்குள்ள வருவதற்கு காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மிகுந்த உபத்திரவங்களை கொடுக்கல, ஆனா மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறார். நீங்களும் நானும் சந்தோஷமாய் வாழ வேண்டும். பாஸ்டர், சந்தோஷம் சந்தோஷம்ன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அந்த சாதாரணமான சந்தோஷத்துல கூட உங்களால வாழ முடியாம இந்த உலகம் நெருக்கி கொண்டு இருக்கிறது. சந்தோஷத்துல வாழ முடியாம இன்னைக்கு நம்ம நிறைய பேர் யோசிச்சு கொண்டிருக்கிறோம். ஏன் என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல? சந்தோஷம் இருந்தாலும் அந்த சந்தோஷத்துல பயம் கலந்துருக்கு, அந்த சந்தோஷத்துல கவலை கலந்துருக்கு, அந்த சந்தோஷத்துல சந்தேகம் கலந்துருக்கு. பாருங்க, அந்த சந்தோஷத்துல இப்படிப்பட்ட பல காரியங்கள் கலந்திருக்கிறது. நம்மளுடைய சந்தோஷம் பவுல் சொன்னது போல பரிபூர்ண சந்தோஷம் கிடையாது, தற்காலிக சந்தோஷம். ஒரு தற்காலிகமான சந்தோஷத்துல நம்ம வாழ்ந்து டெம்பரரி ஹாப்பினஸ், சும்மா ஒரு சாதாரண சந்தோஷத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்.
பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இயேசு கிறிஸ்து சந்தோஷத்தை குறித்து அவர் போதிக்கிறார். Come on church, 23ஆம் வசனத்துல பாருங்க, இங்க ஜனங்க எல்லாம் உபத்திரவப்படுறாங்க. 6:23 சரிங்களா? பாருங்க, பைபிள் வசனம் தெளிவா சொல்லுது, then you நீங்க அந்நாளில் நீங்க சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுவீங்களா? களி கூறுங்கள். சந்தோஷம் ஆண்டவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க சந்தோஷமா இருக்கணும்ன்றது இயேசுவோடைய விருப்பம். நம்மளுடைய சந்தோஷத்துல நிறைய நேரத்துல பயங்களும் குழப்பங்களும் சந்தேகங்களும் கலந்து போய் கிடக்கும். அவர் சொல்றாரு, அவர் சொன்னாரு பார்த்தீங்களா, எனக்கு எல்லாம் பாடுதாயா, எனக்கு எங்கேயுமே சந்தோஷம் வர்ற ஒரு காரியம் என் வாழ்க்கையில் எங்கேயுமே நடக்குது. அவளுடைய வாழ்க்கையை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா மனசை சந்தோஷப்பட்டிருப்பாரான்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்மளுடைய பிரகாரம், நம்மளுடைய கணக்கின் பிரகாரம், நம்ம யோசிக்கிற பிரகாரம் அவள் வாழ்க்கையில் எங்கேயுமே சந்தோஷத்தை பார்க்கவே இல்லை. ஆனா சந்தோஷத்தை பார்க்கலனாலும் அவள் சொல்றாரு, உபத்திரவத்தை சந்தோஷமாய் பார்க்க. Come on church, change your lens. நீ பார்க்கிற change your view. நீங்க பார்க்கிற விதத்தை மாத்தினீங்கன்னா, நான் சொல்றேன், பிரச்சனைகள் மத்தியில சந்தோஷமா வாழ முடியும். கவலைகள் மத்தியில சந்தோஷமா வாழ முடியும். எப்படி கவலையில சொன்ன பாருங்க, என்னைய பாருங்க, 2020 என்னுடைய மகள் இறந்துருவாங்க. இது யாருக்காவது தெரியுமா? தெரியாது. 2020 என்னுடைய சன் பிறந்த பேபி இறந்து, சரிங்களா? இறந்து போகும் பொழுது I would just tell God, why அப்படின்னு கேட்டுருந்துச்சுங்களா? இல்லை, நான் சொன்னேன், God, you have a plan. உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கு, பிளான் இருக்கு. It's okay, no mind. I went through. என்ன சொன்னேன்? I went through. நான் போய் இந்த நிப்பாட்டல. என் மகன் 19ஆம் தேதி இறந்து போனாரு. 20ஆம் தேதி நான் கேட்க வைக்கிறேன். எல்லாரும் யோசிச்சாங்க, எப்படி மாசத்துல போயிட்டு 14 விஷயம் சொல்றதுன்னு தெரியல. எங்க 2ஆம் மாசம் 19ஆம் தேதி என் மகன் இறந்து போறாரு. 20ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாள். சர்ச் மெம்பர்ஸ் வீட்டில் எல்லாரும் யோசிச்சாங்க, எப்படி பாஸ்டர் போயிட்டு விஷ் பண்றதுன்னு. நான் கேட்க விட்டு நான் போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்ல போட்டுட்ட பிற்பாடு எல்லாரும் எனக்கு விஷ் பண்ணாங்க. நிறைய பேர் என்ன வந்து பார்த்து சொன்னாங்க, எப்படி பசங்க உங்களால பண்ண முடியுது? யோ ஆண்டவரியா, என்னுடைய சந்தோஷம் பூமிக்குரியவைகள் கிடையாது. என் ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் அது என்கிட்ட இருந்து எதுவுமே எடுத்துக்கிட்டு பிரித்து கொண்டு போக முடியாது. அது மரணமா இருந்தாலும் சரி. Come on church, ஆண்டவர் கொடுத்த சந்தோஷத்தை யாருக்கு உரிமை இருக்கு நம்ம கிட்ட இருந்து பறித்து கொண்டு போவது? நம்ம இடம் கொடுத்தாலும் பறித்து கொண்டு போவான். நம்ம இடம் கொடுத்தாலும் பிசாசு திருடிட்டு போயிடுவான் சந்தோஷத்தை. இடம் கொடுக்காதீங்க. நான் சொல்லலாம், still remember, மகன் இறந்து புதன்கிழமை இறந்து போனாரு. சனிக்கிழமை நான் பண்ணின பிரசங்கம், கர்த்தர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன் என்று சொன்னார். Come on church, ஆண்டவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் எதை செய்யணும்னு. சந்தோஷத்தை விட்டு கொடுக்காதீங்க. அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது. நான் சொல்லலாமா? கவலைகள் வரும் பொழுது விட்டு கொடுக்காதீங்க. அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தது. அதையா நீங்க விட்டு கொடுக்கணும்? அதையா நீங்க மற்றவர்களுக்காக மற்ற விஷயங்களுக்காக சந்தோஷத்தை இழந்து போறீங்க? ஐயா, நான் கூட காலத்துல அம்மாட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். மிஞ்சி போனோம் 40 வருஷம் வாழுமா, ஒரு 30 வருஷம் வாழுமா, வாழ்ற வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறோம். Come on church, வாழ்ற வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறோம். 50 வருஷமா வாழ போறோம், 1000 வருஷமா வாழ போறோம், வாழ்றது 80 வருஷம், 70 வருஷம், 90 வருஷம். இந்த வாழ்ற வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துட்டு போக கூடாது. ஏன் இந்த தற்காலிகமான வாழ்க்கையில
சொல்கிறேன். முதல் சொன்னல சொல்லுங்க, பயமில்ல, பயமில்ல, சொல்லலாமா? பயமில்ல, பயமில்ல, பயமில்ல. எக்ஸ்ட்ரா காமிச்சு ஏன் கேட்கறது? 1 2 3 பயமில்ல, 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 பயமே இல்லை. Come on church. Yes. பயம் தேவையில்லை. பயப்படணும்னு அவசியம் கிடையாது. யாருக்கு நீங்க பயப்பட போறீங்க? எதற்காக பயப்பட போறீங்க? இரண்டாவது ஒரு காரியம், ஒன்றாவது சொன்ன இந்த சந்தோஷம் என்று சொல்லும்போது, ஒன்றாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவது சந்தோஷம் எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, கலாத்தியர் புத்தகத்துல 5வது அதிகாரம் 22வது வசனம். கலாத்தியர் 5, Galatians chapter 5 verse 22. பைபிள் வசனம் தெளிவாய் சொல்லுது, ஆவியின் கனியோ அன்பு, இரண்டாவது கனியோ அன்பு, இரண்டாவது சந்தோஷம். பக்கத்துல சொல்லுங்க, சந்தோஷம், சந்தோஷம். ஐயோ சந்தோஷத்தை சந்தோஷமா சொல்லலாமா? சந்தோஷம், சந்தோஷம். ஐயா, இரண்டாவது சந்தோஷம் எங்கிருந்து வருதுன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய கனி உங்களுக்குள்ள இருக்குது. சந்தோஷம் வெளியில தேடாதீங்க, சந்தோஷம் உள்ளது இருக்குது. சந்தோஷத்தை கொடுக்கிறவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். சந்தோஷம் பாருங்க, ஆவியின் கனி என்னதான்? சந்தோஷம். சந்தோஷம் இருக்கிறீங்களா? fruit of the spirit என்னதான்? love. என்னது? joy. பக்கத்துல சொல்லுங்க, joy. நல்ல ஸ்லாங்ல சொல்லுங்க, joy. நல்ல ஸ்லாங் நாக்கு வளையக்கூடாது. joy, joy. Come on church. Hey, good. Yeah. வசனம் சொல்லுது, இரண்டாவது சந்தோஷம் எங்கிருந்து வருதுன்னா, பரிசுத்த ஆவியானவர்கிட்ட இருந்து வருது. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறபடினா, இங்கே பாருங்களேன், பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவார் என்று சொன்னால் சந்தோஷம் நமக்குள்ள இருந்து வெளிப்படும். That's the evidence that you are led by the Holy Spirit. That is the evidence. Joy is the evidence that you are led by Holy Spirit. சந்தோஷம் தான் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறீர்கள் என்பதற்கு அடையாளம். நான் சொல்லலாமா? நான் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறேன் என்பதற்கு என்ன அடையாளம்னா சந்தோஷம். நீங்கள் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுறீங்க. அது என்னன்னு தெரியல பாஸ்டர், நானும் சந்தோஷமா தான் இருக்கணும்னு பார்க்கிறேன், முடியல. என்ன பண்ணல? முடிய மாட்டேங்குது. நான் சொல்லட்டா, மண்ணுக்கு போற வரைக்கும் எதுவுமே முடியாது. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும், எல்லாத்தையும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கணும், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். மண்ணுக்கு போற வரைக்கும் எப்ப தெரியுமா முடியும்? நீங்க கண்ணை முறப்ப அதுவும் முடியும், நீங்க கண்ணை முறப்ப அதுவும் முடிஞ்சிடும். அது வரைக்கும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும், அது வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்கணும். அதனால கவலைப்பட்டு உட்காரணுமா? இல்ல, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுங்க. சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்கும், உங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். சந்தோஷம் ரொம்ப முக்கியங்க. சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையில வியாதி நிறைய வருது. கவலைப்பட்டு 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 டிப்ரெஷன் ஆகி சந்தோஷம் இல்லை. எப்பப்பா கடைசியா சிரிச்சீங்க? நேற்று ராத்திரியே சிரிச்சோம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிறப்பா சிரிச்சுக்கிட்டு இல்ல, சிறப்பா சிரிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். ஓடி அண்ணன் சிறப்பா சிரிச்சுக்கிட்டீங்களா? இல்ல 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 இல்ல, நல்லபடியா சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சிரிக்க கற்றுக் கொடுங்க, சிரிக்க கற்றுக் கொடுங்க. சும்மா சொல்லுங்க, சிரிக்க கற்றுக் கொடுங்க, சிரிக்க கற்றுக் கொடுங்க சொல்லிட்டு சிரிக்காம சொல்றீங்க. எவ்வளவு பொய் சொல்றீங்க?
சொல்லுங்க, சிரிக்க கற்றுக்கொள்ளுங்க. சிரிப்பா சிரிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஏன் ஊரே பார்த்து நம்மளை பார்த்து சிரிக்குது, நம்மளை பார்த்து சிரிச்சாங்க? ஊரு சிரிச்சுட்டு போட்டோம், நம்மளோட வாழ்க்கையை நினைச்சு கொஞ்சம் ஆண்டவரை நினைச்சு சந்தோஷமா சிரிக்கணும். என் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, என் அப்பா என் கூட இருக்கிறாரு. சந்தோஷம் 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 சந்தோஷம். பயம் இல்ல பயம் இல்ல பயம் இல்ல, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயம் இல்ல, பயம் இல்ல பயம் இல்ல பயம் இல்ல, நம் சார்பில் யுத்தம் செய்வார். பயம் இல்ல, பயம். காரியங்களை உற்சாகப்படுத்துகிறேன். பயப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. அவங்க சொல்றாரு, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நான் பரிபூர்ண சந்தோஷமா வாழ கற்றுக்கொண்டேன். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நான் பரிபூர்ணமா எண்ணி வருகிறேன், பரிபூர்ணமாய் சந்தோஷமா இருக்குன்னா கற்றுக்கொண்டு. இரண்டாவது, இயேசு அந்த சந்தோஷத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறார். மூன்றாவது, இந்த சந்தோஷம் எங்கிருந்து? பரிசுத்த ஆவியிலிருந்து. நாலாவது ஒரு காரியத்தை நான் சொல்றேன், சந்தோஷம் பரலோகத்துக்கு சொந்தமானது. சொல்றாங்க, என்ன இல்லையா? துக்கம் இல்ல, என்ன இல்ல? கவலை இல்ல, என்ன இல்ல? கண்ணீர் இல்ல. அங்க போயிட்டு பசிக்குது. ஒரு அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் நானு வாழ்ந்துட்டு போற பஸ் பரலோகத்துக்கு நமக்கு ஒரு கூட்டுற வேலை கிடைச்சா பரவாயில்ல பஸ், நான் கூட்டிட்டு காலத்தை ஓட்டிடுவேன் இல்லையா? நான் சொன்ன, ஆமா நான் குப்பலோரியா இருக்கோம், குப்பலோரி வச்சு குப்பலுக்கு போயிட்டு அப்படின்னு. கமான் சர்ச், ஐ சொல்லுது பரலோகம் சந்தோஷம் பரலோகத்துக்கு சொந்தமானதா. அப்ப அந்த சந்தோஷம் நமக்குள்ள இருக்குது அப்படின்னு சொன்னா நாம் யாருக்கு சொந்தமானது? கமான் சர்ச், யாருக்கு சொந்தமானது? பக்கத்து பேசுறது, நான் பரலோகத்துக்கு சொந்தம், பரலோகத்துக்கு சொந்தம். பக்கத்து சொல்லி நான் பரலோகத்துக்கு சொந்தம். ஏன்னா பரலோகத்துடைய சொத்து எனக்குள்ள இருக்குது, பரலோகத்துடைய சொத்து எனக்குள்ள இருக்குது. அந்த சொத்துடைய பேர் என்னது? சந்தோஷம். சந்தோஷமே சமாதானமே, சந்தோஷமே சமாதானம், சந்தோஷமே சமாதானமே. விட்டு தெரியுமா? வரி தெரியாது. சொல்லலாமா? சந்தோஷமே சமாதானமே, சந்தோஷமே சமாதானமே, சந்தோஷமே என்னுள்ளத்தில் இயேசு வந்தார். இந்த சந்தோஷம் உனக்கு வேணுமா? இந்த சந்தோஷம் அப்படி சொல்லுங்க. இந்த சந்தோஷம் உனக்கு வேணுமா? மறுபடியும், இந்த சந்தோஷம் உனக்கு வேணுமா? இந்த சந்தோஷம் உனக்கு வேணுமா? சந்தோஷம் பரலோகத்துக்கு சொந்தமானது. அந்த சந்தோஷம் நமக்குள்ள இருக்குது அப்படின்னாக்கா நாம் பரலோகத்துக்கு சொந்தமானவர்கள், நாம் பரலோகத்துக்கு சொந்தமானவர்கள். இந்த சந்தோஷம் யாருக்கு இருக்கு? கொஞ்ச நேரத்துக்கு பாத்தீங்க, யாருக்கு இருக்கு? இயேசு இடத்துல. இந்த சந்தோஷம் வேணும்னா என்ன பண்ணு? இயேசு இடத்துல ஓடி வா, இயேசு இடத்துல வந்துடணும். இப்ப நம்ம இயேசு கிட்ட வந்துட்டோம், ஆனாலும் ஏன் சந்தோஷம் தான் இருக்கும்? அது தெரியாமதான் பஸ் 30 வருஷம் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்றேன். அங்கதான் பஸ் கொஞ்சம் இடிக்குது. அதுதான் பஸ், அதுதான் மேட்டர் பஸ். யாருக்கு தெரியல, எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்றேன். நீ சந்தோஷமா இரு, நான் சந்தோஷமா இருன்றேன். இயேசு கிட்ட வா, இயேசு உனக்கு சந்தோஷம் கொடுப்பாரு. நானும் வந்து 30 வருஷம் ஆச்சு பஸ், ஆனா அந்த சந்தோஷத்தை லேசா நான் பாட்டீங்க. என்னாச்சுன்னு தெரியலன்னா அது என்னன்னு தெரியல. ஊரெல்லாம் சந்தோஷமா இருக்கும், நம்ம மட்டும் சந்தோஷம்
பிரச்சனை மாயமோ அது என்னன்னு தெரியல பாஸ்டர். என்ன செய்யும் அது என்னன்னே தெரியல பாஸ்டர். நானும் ஆண்டவர்கிட்ட வந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். சந்தோஷம் வந்து டச்சிங் கோவே வருது போகுது. பக்கத்து பசங்க வருது போகுது போகுது வருது வருது போகுது. எது போகுது எது வருது? சந்தோஷம். ஏன்? எதனால? வெரி சிம்பிள். நான்காவது ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் நம்ம ஆராதனை செஞ்சு ஆண்டவர் என்ன செய்ய போறோம்? ஆராதனை செய்ய போறோம். ஏன் தெரியுமா? ஏன்னா சந்தோஷம் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா விசுவாசம் நமக்கு வேணும். விசுவாசம் அப்படின்னு சொல்றது பார்த்த காரியத்தை நம்புறது கிடையாது. பார்க்காத காரியத்தை நம்புறது. பார்த்தாதான் நம்மளுக்கு சந்தோஷம் வரும். இப்ப நான் சொல்றேன், அம்மா இப்படி வரப்போது உங்களுக்கு நினைப்பாங்க. நான் ப்ரொஃபஸர் பண்ணிட்டப்ப தீர்க்க தரிசனம் சொல்லிட்டேன் உங்க மேல. இந்த வருஷம் முடியறதுக்குள்ள many of you பேப்பர்ஸ்ல கையெழுத்து போடுவீங்க, கையெழுத்து போடுவீங்க, புது எக்ரிமெண்ட் புது பேப்பர்ஸ்ல கையெழுத்து போடுவீங்க. I prophesy over you in Jesus name. நம்ம நம்புறோம் பார்த்தீங்களா? இதை நம்புறோம் பார்த்தீங்களா? எத்தனை பேர் உண்மையாவே நம்பி ஆமீன்னு சொல்லுங்க? எத்தனை பேர் வந்து ஏதோ சொல்றதுன்னா பாசுறாங்க பாக்குறாங்க சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி இதுதான் நம்மளுடைய மேட்ரு. நம்மளுக்கு இப்ப என்னன்னா, இப்ப சைன்ல எக்ரிமெண்ட் நான் வந்து பேப்பரை கொடுத்துடணும். சரிங்களா? பேப்பரை கொடுத்து பேனாவை கொடுத்து இப்ப என்ன பண்ணி ஆகணும்? இப்ப பேப்பரை கொடுத்து சைன் பண்ணி வச்சாச்சு. நாளைக்கு கூட விசாரணை இருக்குல்ல. இப்ப இதெல்லாம் பார்த்தாதான் நம்ம கண்ணு நம்பும். இதெல்லாம் பார்த்தாதான் நம்முடைய கண்ணு நம்பும். இப்ப இத நான் பார்க்கல, நான் சொல்றேன் இல்லப்பா நீ சைன் வைக்க அப்படின்ற what do you believe? பார்த்தாதான் நம்பிக்கை வந்து அந்த நம்பிக்கையில நமக்கு என்ன வரும்? சந்தோஷம். ரெடி பாருங்க. நான் இதே ப்ரொஃபஸர் இந்த வருஷம் நம்மளோட சேர்ச்ல பண்ணேன். நான் ஏன் பண்றது தெரியுமா? போன சபையில ஆண்டவர் நான் சொல்லியிருக்கேன், இந்த வருஷம் எங்கெல்லாம் போறேன்னா இந்த ப்ரொஃபஸர் நான் சொல்லுவாங்க எல்லாரும் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லலாமா? நம்ம சபையில இதே ப்ரொஃபஸர் 1ஆம் வருஷம் முதல் ஆராதனை பண்ணி 8 பேர் சைன் வச்சிருக்கிறாங்க. அதுல நிறைய பேர் பஸ் வாங்கியிருக்கிறாங்க. பஸ் வாங்கிருக்காங்க. 3வது பஸ் வாங்கியிருக்கிறாங்க. இந்த வருஷம் வீடு வாங்கியிருக்கிறாங்க. வேலை ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க. புது கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறாங்க. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. பேங்க் லோன் அப்ரூவல் ஆயிருக்கு. காடி வாங்கியிருக்கிறாங்க. கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றினார். உங்களுக்காக சொல்லுகிறேன். நான் சொன்னதை நான் நிறைவேற்றினாங்க நான் சொல்லல. கர்த்தர் சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றினார். Come on church. இந்த காலை வேளையில உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், சந்தோஷம் எவ்வளவு நமக்கு நிறைய நேரத்தில் இல்லாம போகுது. ரட்சிக்கப்பட்டாச்சு, ஆண்டவர்கிட்ட வந்தாச்சு, ஆனாலும் ஏன் சந்தோஷம்? என்னை பாருங்களேன், ஒரு அம்மா ஒரு சிஸ்டர், சரிங்களா? சாட்சி சொல்றது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஊர் சுத்தி கடை அவங்களுக்கு, சரிங்களா? சுத்தி கடை. நான் அவங்களை பார்க்கறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்பாக சுத்தி கடை அவங்களுக்கு ஃபுல்லா கடை. சொல்ல ஒரு பொம்பளை இவ்வளவு கடை வச்சிருக்கீங்க, ஆண்டவர் தெரியாதவங்க, சரிங்களா? ஆண்டவர் தெரியாதவங்க. நான் சொல்லுமா கண்டிப்பா ஆண்டவர் வாழ்க்கையை மாற்றுவாருமா அப்படின்னு. ஸ்கேம் முழுக்க அவங்களோட வாழ்க்கையில் நடந்தது என்னது? ஸ்கேம். இவங்களோட பேரை வச்சு ஸ்கேம் பண்ணி விட்டாங்க எல்லா இடத்துலையும். ஸோ சுத்தி கடை இவங்களுடைய வாழ்க்கையை வாழல, அரசாங்கம் இவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துச்சு. அரசாங்கம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுச்சு, வாழ்ந்தாங்க. இத்தனைக்கும் இவங்க ஒரு சொல்லக்கூடாது, சரிங்களா? யாரும் சொல்லக்கூடாது. ஓகே, ஏன்னா ரகசியம். அப்ப இவங்க இப்படிலாம் இருந்தவங்க கூட எல்லாம் இருந்த பிறகு என்ன வந்தப்ப நான் சொன்னேன், அம்மா நீ ஆண்டவர் நம்பு, ஆண்டவர் கண்டிப்பா வாழ்க்கையில செய்வாரு. ஆனா அதுக்கு நீ ஆண்டவர் சொல்ற மாதிரி செய்யணும். இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு ஆண்டவர் செய்வாருன்னா செய்ய மாட்டாரு. ஆண்டவர் சொல்ற மாதிரி செய்யணும்ட்டு போன மாசத்துல எல்லா கடத்தையும் அடைச்சி இன்னும் எனக்கு 2 கடை தான் இருக்கு பாஸ்டர். இன்னும் 2 கடை தான் இருக்கு பாஸ்டர். நான் சொன்னேன் கடத்தெல்லாம் முடிச்சுட்டு வா, உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கடத்தோட போய் கல்யாணம் பண்ணக்கூடாது. நீ கடத்தோட முடிச்சுட்டு வா, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்.
இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? So this is how இன்னைக்கு சந்தோஷம், மனமகிழ்ச்சி சர்வ் பண்றாங்க. ஒரு வருஷம் வச்சுக்கப்பட்டு சர்வ் பண்றாங்க, சர்ச்சில் ஊழியம் செய்யறாங்க, ஜெபம் பண்றாங்க. அவங்களோட சாட்சியை கேட்டு அவங்களோட வேலை இடத்துல அலறாங்க. என்ன மந்திரம் பண்ணிட்டு வர, என்னென்ன நடக்குது? பதவிக்கு மேல பதவி உயர்ந்துகிட்டே இருக்கு, சம்பளத்துக்கு மேல சம்பளம் உயர்ந்துகிட்டே இருக்கு. Come on church. உங்க வாழ்க்கையில கர்த்தர் நுழைஞ்சாருன்னு வச்சுங்களேன், நான் எப்படி சொல்லுவேன், சம்போ தானே கல்லா காமு very puluhan kepada Tuhan untuk camputannya di dalam kehidupan kamu. Saya akan boleh berkata kepada kamu, kehidupan kamu akan menjadi satu berkat untuk dunia ini. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நுழையத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை இந்த சமுதாயத்துக்கு, பட்டணத்துக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றுவார். Beri peluang kepada Roh Kudus. பரிசுத்த ஆவியானவருக்கு வாய்ப்பு கொடுங்க. உங்களை நடத்தி காட்டுவா. பரிசுத்த ஆவியானவர் நடத்தி காட்டுவா. முடியாதவைகளையும் கோணனானவைகளையும் சரியில்லாதவைகளையும் அவர் நடத்தி காட்டுவா. Come on church, அவர் நடத்தி காட்டுவா. நீ பார்க்கிறீங்களா? ஆண்டவர் நடத்தி காட்டுவா. அவர் நடத்துறதுக்கு இடம் கொடுக்காததுனாலதான் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நடத்துறதுனாலதான் சொல்லப்பட்ட பீஸ் இல்லை. நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறதுனாலதான் பீஸ் இல்லை. ஆவியானவர் நடத்துறதுனா ஜாய் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். ஆவியானவர் நடத்தலாம். அவரை பார்த்து சொல்லுகிறேன், நீ ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, ஆவியானவர் உங்க சந்தோஷத்தை நடத்துவார். அவர் சொன்ன பவுல உபத்திரவத்துல போனாலும் கூட அவர் சொல்றாரு, நான் பரிபூர்ண சந்தோஷத்துல இருக்கிறேன். அந்த பவுல சொல்றது அதுதான், இந்த பவுல சொல்றது அதுதான். நான் பரிபூர்ண சந்தோஷத்துல தான் இருக்கேன். நான் கடந்து போறது உங்களுக்கு தெரியாது, என்ன கடந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி கடந்து போறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. ஓரளவுக்கு யோசிச்சு தெரியும். சரிங்களா? என் வீட்டுல எப்படி இருக்கிறாங்களா, என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய மகன் 6 வயசு 7 வயசு மகன் லுக்கிமியா, ஆனா நான் கடந்து போய்கிட்டு தான் இருக்கிறேன். 8வது நாள் ஆண்டு அவங்க சுகப்படுத்தினாங்க. என்னுடைய அக்கா ஹோமாலப்படுத்திருக்கிறாங்க. இப்ப ரைட் நான் ஹோமாலப்படுத்திருக்கிறாங்க. நான் எழுந்திருக்கல, 2 வருஷம் அடிபட்டு. ஓகே, பட் எதுவுமே நீ சந்தோஷத்தை விட்டு கொண்டு வரல. நான் ஏன் சொல்றேன்னா, என்ன பார்க்காதீங்க, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரோட சந்தோஷத்தை பாருங்க. என்ன பார்க்கறாதீங்க. இவ்வளவு இருந்து எப்படி பர்சன்ட் நீங்க செய்றீங்க? இவ்வளவுலாம் இருந்துதான் நான் மாசம் வீடியோ பண்ணிட்டு இருந்தேன். இவ்வளவு பிரச்சனை எனக்கு இருந்தும் தான் நான் வந்துட்டு இருந்தேன். நான் தான் உங்களுக்கு பண்ணிட்டு இருந்தேன். நீங்க வந்து ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இவ்வளவு போராட்டங்கள் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா உங்களுக்கு ஊழியம் செஞ்சேன். Come on church. யார் என் சந்தோஷத்தை கிடைக்க முடியும்? எனக்குள்ள இருக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. யாரு என்னோட சந்தோஷத்தை கிடைக்க முடியும்? யாருக்கு நான் உரிமை கொடுக்க போற சந்தோஷத்தை கிடைக்க? என் சந்தோஷத்தை கிடைக்க நான் யாருக்குமே உரிமை கொடுக்கல. ஏன்னா என் சந்தோஷத்துக்கு சொந்தக்காரர் பரிசுத்த ஆவியானவர். என் சந்தோஷத்துக்கு சொந்தக்காரர் பரிசுத்த ஆவியானவர். நான் என் பரிசுத்த ஆவியானவரை விட்டு கொடுக்கணும். நான் எதற்காக பரிசுத்த ஆவியானவரை விட்டு கொடுக்கணும்? நான் பரிசுத்த ஆவியானவர் ரோமர் 8:14 சொல்லுது, எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று எண்ணப்படுவார்கள். எவிடன்ஸ் நான் சொல்லலாமா? யோவான் 14:13 சொல்லுது, சத்திய ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள வழிநடத்துவார். காலை வேளையில I just want to encourage you. யாருக்காகவும் உங்க சந்தோஷத்தை விட்டு கொடுக்காதீங்க. நீங்க எப்ப சந்தோஷத்தை விட்டு கொடுக்குறீங்களோ அப்ப இயேசு கிறிஸ்துவை விட்டு கொடுக்குறீங்க. நீங்க எப்ப சந்தோஷத்தை விட்டு கொடுக்குறீங்களோ அப்ப பரிசுத்த ஆவியானவரை விட்டு கொடுக்குறீங்க. நீங்க எப்ப சந்தோஷத்தை விட்டு கொடுக்குறீங்களோ அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு கொடுக்குறீங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், பவுல் சொன்னாரு, என்கிட்ட இருந்து எதுவுமே சந்தோஷத்தை பிரிக்க முடியாது, நான் பரிபூர்ண சந்தோஷத்துல இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? பவுல் நன்றாக அறிந்திருந்தால் அந்த சந்தோஷம் யார் சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொல்லி.
இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த சந்தோஷம் என்று அறிந்திருந்தார். இரண்டாவது அந்த சந்தோஷத்துக்கு சொந்தக்காரர் யாரு? பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி அறிந்திருந்தார். மூணாவது அந்த சந்தோஷம் எங்கிருந்து வந்தது என்று சொல்லி அவர் அறிந்திருந்தார். சந்தோஷம் எங்கிருந்து வந்தது? பரலோகத்தினுடைய சொத்தாக அது காணப்படுகிறது. சோ பவுல் இதெல்லாம் அறிந்திருந்தபடினால் சொல்றாரு, எவ்வளவு பாடு வந்தாலும் பரிபூர்ண சந்தோஷத்தோடு நான் இருக்கிறேன். பரிபூர்ண சந்தோஷத்தோடு காலை வேளை I just want to encourage you. I'm going to finish. நான் முடிக்க போகிறேன். Before that உங்களுக்காக நான் pray பண்ண போகிறேன். சந்தோஷத்தை கிடைக்கிற you have to identify. வசன ரட்சிக்கப்பட்டு நான் வந்துட்டேன். இந்த சந்தோஷத்துல நிலைத்திருக்க முடியலன்னா ஆண்டவரை முழுசா நம்ப முடியல. This is the conclusion. முடிவு. ஏன் என்னால இந்த சந்தோஷத்துல நிலைத்து வாழ முடியலன்னா ஆண்டவர் 100% நம்மளால என்ன செய்ய முடியல, நம்பி வாழ முடியல. நமக்கு சூழ்நிலைகள் பல போராட்டங்கள் வருவதனால ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கையும் வார்த்தையின் மேல இருக்கிற நம்பிக்கை நம்ம என்ன பண்ணிருக்கோம், அவிசுவாசமாக எடுத்துக்கொள்ளணும். நமக்கெல்லாம் எங்க நடக்க போகுது? என்னை பாருங்க. ஒருவேளை நீங்க சந்தோஷமா இருக்கணும், ஒரே ஒரு வசனத்தை நம்ப முடியுமா? ஒரே ஒரு வசனம் சொல்ல நம்ப முடியுமா? நாளைய தினத்தை பற்றி கவலைப்படாது. இதை நம்புறதுக்கு நமக்கு என்ன கொடுப்பேன்? நாளைய தினத்தை குறித்து மத்திய 6வது அதிகாரம் 34வது வசனம். Matthew chapter 6 verse 34. நாளைய தினத்தை குறித்து என்ன போட்டிருக்கு? ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். இன்னைக்கு என்னவோ இதை பாருங்க. நாளைக்கு கூட நினைச்சு கவலைப்படுறீங்க இருக்கிறீங்களா? நாளைய தினம் எப்படி பார்க்குமா? ஐயோ, நான் ஒரு ஸ்டீவனுக்கு நாளைக்கு சூரியனை கொடுக்கணும், ஒரு ஸ்டீவனுக்கு நான் நிலாவை கொடுக்கணும், ஒரு சூரியனுக்கு நான் காற்றை கொடுக்கணும், ஒரு ஸ்டீவனுக்கு நான் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாளைய தினம் உங்களுக்காக கவலைப்படணும். அந்த வருஷத்தோட அர்த்தமே அது. இயற்கை உங்களை குறித்து கவலைப்படணும். ஐயோ, நான் ஜார்ஜுக்கு நாளைக்கு காத்தெல்லாம் கொடுக்கணுமே, சூரியன் கொடுக்கணுமே, வைட்டமின் டி கொடுக்கணுமே, காலத்துல ஏஞ்சி. Come on church. வசனத்தை நம்ப முடியுமா? நாளைய தினம் அது கவலைப்படுமா? நமக்கு சேவை செய்வதற்காக. ஆனா நம்ம என்ன தெரியுமா பயப்படுறோம்? அதுக்கு சேவை செய்வதற்காக நாளைய தினத்தை பத்தி இன்னைக்கே பயப்படுறோம். நம்மளாம் நாளைய தினத்தை பத்தி தான் பயப்படுறோம். 5 வருஷத்துக்கு குறித்து பயந்துட்டு இருக்கோம். அடுத்த வாரம் நடக்க போறது பத்தி கவலைப்பட்டு இருக்கோம். 5ஆம் மாசம் 7ஆம் தேதி நடக்க போறது பத்தி 5ஆம் மாசம் 7ஆம் தேதி நடக்க போறது குறித்து கவலைப்பட்டு இருக்கோம். 6ஆம் மாசம் நடக்க போறது கவலைப்படுறோம், 7ஆம் மாசம் நடக்க போறது கவலைப்படுறோம். மகன் பாசுங்க இன்னைக்குள்ள பாடு என்ன கேட்க முடியும்? சந்தோஷமா இருக்கு. பைபிள்ல சந்தோஷம் இதுக்கப்புறம் சந்தோஷத்தை விட்டு ஆசைப்படுவீங்க. இதுக்கப்புறம் கவலைப்படணும்னு ஆசைப்படுவீங்க. நோவே பக்கத்துல நோவே இதுக்கப்புறம் இல்லை. இதுக்கப்புறம் நீங்க எங்க பண்ணாலும் போயிட்டு இருக்கீங்க. சும்மா இருக்கீங்கன்னா அதுக்குள்ள தூக்கிட்டு போறீங்க. அப்புறம் கத்தரா போயிட்டீங்க. எனக்குலாம் பார்க்கணும் கடினமா வச்சு நான் அம்சம் இருக்கேன். சரி என்ன பாருங்க, பக்கத்துல சொல்லுங்க. கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை, கோபாலே கவலை இல்லை, சுரேஷ் கவலை இல்லை, காயத்ரி கவலை இல்லை. காயத்ரி கவலை இல்லை, முனியம்மா யாராவது இருக்கீங்களா? முனியம்மா கவலை இல்லை, சரஸ்வதி கவலை இல்லை, சுசீலா கவலை இல்லை. வேற யாரு பேரு சொல்லுங்க. என்ன பேரு? எலிஜா பேரு ரோசி கவலை இல்லை. இருக்கிறீங்களா? முதல்ல சொல்லுங்க கவலை இல்லை, கவலை இல்லை. அடி சொல்லுங்க கவலை இல்லை.
எனக்குள்ள இருக்கிறார். அதனால எனக்கு என்ன இல்ல? அதனால எனக்கு என்ன இல்ல? அதனால எனக்கு என்ன இல்ல? அதனால எனக்கு என்ன இல்ல? அதனால எனக்கு என்னதான் இல்ல? என்னதான் இல்ல? என்ன இல்ல? என்ன இல்ல? கொஞ்ச நேரம் செய்வீங்களேன். எல்லாரும் ஜோஷன் பார்க்கணும். கொஞ்ச நேரம் அவர் பாருங்களேன். கொஞ்ச நேரம் ஜோஷன் பாருங்க. ஏன் ஜோஷன் பார்க்க சொன்னா ஒரு சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு நினைக்கிறேன். சரிங்களா? கொஞ்சம் பாருங்களேன். வீட்டுல எங்களுக்கு தரல, அது உங்களுக்கு தான் தெரியும். வெளியில நாங்க பாக்குறப்ப சிரிக்கிறாரு, வீட்டுல எப்படி தெரியல எனக்கு. சிரிப்பாரா? ஓகேவா? அன்னைக்கு ஒரு சொன்னீங்க. சில பாடல் மறுபடியும் பாடலாமா? என்ன பாட்டு? சரிங்களா? ஜோஷிங்க வந்து யோசிக்க வந்துருக்கீங்களா? சரிங்களா? பாட்டு பாடலாமா? இந்த பாட்டு பாடுறப்ப முழு இதயத்தோட சந்தோஷத்தோட பாடுங்க. எனக்கு பயமே இல்லை சொல்லலாமா? எனக்கு பயமே இல்லைன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இந்த பாடலை நீங்க பாட போறீங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு நம்ம ஆராதனை இருக்கிறீங்களா? 1 2 3 go. இங்கே நீங்க அனுப்புவீங்க. சொல்லுங்க 1 2 3 go. பயமில்லை 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 பயமில்லை
நமக்கு எதிராக ஒருவனும் வர முடியாது. சாத்தான் வெல்ல போல வந்தாலும் நமக்காக யார் இருக்கா? சொல்லுங்க. வெல்ல போல சாத்தான் வந்தாலும் வெல்ல போல சாத்தான் வந்தாலும் எனக்கு என்ன இல்ல வெல்ல போல வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. சொல்லலாமா? வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷனுக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷனுக்குள்ளே சில மனுஷனுக்குள்ளே வல்லமையான ஒரு நாமம். இந்த மனுஷனுக்குள்ளே வல்லமையான
ஆமென். இங்கிலீஷ் போடல. அவன் நாமத்தில் என்ன இருக்கா? பக்கத்துல போய் யாரையா பக்கத்துல ஆண் பெண் பெண் கண்டிப்பா சொல்லுங்க. அவன் நாமத்தில் மன்னிப்பு. சொல்லுங்க சொல்லுங்க. அவன் நாமத்தில் சொல்லுங்க. அவன் நாமத்தில் மன்னிப்பு இருக்கு. அவன் நாமத்தில் ரட்சிப்பு இருக்கு. அவன் நாமத்தில் என்ன இருக்கு? அவன் நாமத்தில் பேய்கள் ஓடுவான். சரிங்களா? 3 காரியம். ஒண்ணு, அவன் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. பக்கத்துல வாசிங்க. என்ன செஞ்சிருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவருடைய மன்னிப்பார். அவன் நாமத்தில் ரட்சிப்பு இருக்கு. அப்படின்னா நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தருடைய விடுதலையாக்குவா. சொல்லுங்க சொல்லுங்க. இவங்க தனியா இருக்காங்க, இவங்க தனியா இருக்காங்க. அவங்க ஹலோ கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் பாய்ஸ் பாய்ஸ் டோன்ட் பேட் பாய். ஓகே சரி. அம்மா சொல்லுங்க. ஐயோ கால் பிடிச்சிங்க. ஓடே அம்மா ஓடே. இங்க போறோம் ஓடே. அப்படியே ஓடே வரோம். எவ்வளோ வரோம். சரி சரி. இப்படி 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 கை போடுறப்ப மேல போடுறப்ப அது ஒரு ஆச்சரியம் தெரியுமா? நான் இருக்கேன். இருக்கிறீங்களா? நான் இருக்கேன். இருக்கிறீங்களா? பக்கத்துல சொல்லுங்க. அவன் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவன் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவன் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவன் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு பக்கத்துல சொல்லுங்க. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு அப்படி சொல்லுங்க. ஐயோ வேறு இல்லை. சந்தோஷத்தோட எப்படி வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா சந்தோஷத்தோட போங்க. சொல்லலாமா? அவருடைய நல்லா கருங்க